நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதுவும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு பதிவு பண்றேன். அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா கும்பம் மட்டும் தாங்க சொல்ல முடியும். எப்படி நல்ல லாபகரமான எண்ணம் கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் முடிவு பண்ணா கும்பராசியை பின்வாங்க மாட்டாங்க. நல்ல ஒரு தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம், திறமையான குணம் கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே பாருங்க கும்பராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே ஜாதகம் பார்க்காத அனைவருமே ஜாதகத்தை பாருங்க. இந்த மாசத்துல எல்லாருக்குமே நல்ல ஒரு யோகம், டைமான யோகம் கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குற, எல்லா கிரகம் நல்ல கிரக அமைப்பு நல்லா இருக்கு. அதனால சொல்றேன், ஏன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த மாசம் ஆரம்பிச்சு பாருங்க, எந்த காரியத்தாலும் வெற்றியா மாறும். கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். கிரகமே பார்க்கணும், உங்க ராசியில பாருங்க ராகு பகவான் இருக்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல, எப்படி 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார். உங்களுக்கு பாத சனி சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது 3 கிரகம் ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சிலருக்கு அப்புறம் 2 கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல. நம்பர் 1 பாத்தீங்கன்னா புதன் பகவான் கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டு வந்து உச்சமாக போறாரு. ஆகஸ்ட் 17 ஆவணி 17, எப்படி ஆவணி மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ் மாசம் மட்டும் தான் இருக்கும், ஆங்கிலம் எடுக்க கூடாது. ஆவணி 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரபகவான் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூப்பரா பலமா உட்காந்துருக்காரு. இதான் கிரகத்துடைய அமைப்புடைய சஞ்சார காலங்கள். நல்லா பாருங்க, உங்க ராசியை தலைமை கிரகமான சூரியனும் புதனும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க. எப்படி பஞ்சமாதிபதியும், இப்படி 5ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும், அடுத்து இந்த கேது பகவானும் பிரம்மாண்டமான கிரகத்தை ராகு பகவான, இந்த 3 கிரகம் சேர்ந்து பார்ப்பதால் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. இதான் நான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பலன். 7 சனியே வரட்டும், எந்த சனியே வரட்டும், எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை விட்டுறக்கூடாது. கும்பராசிக்காரங்க விடாம அடிச்சு நொறுக்கணும். நம்மளால முடியும், என்கிட்ட திறமை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, பயங்கரமா ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கற்பனை இருக்கு, அதை வெளியில கொண்டாங்க. நீ பெரிய ஆள் கும்பராசியை பொறுத்தவரை தைரியமா இறங்கி அடிங்க, எல்லாமே உங்களால முடியும். ஏன்னா அந்த அளவு கிரக அமைப்பு பக்கா உட்காந்து இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க கிரக அமைப்பு. ஏன்னா பாத சனி படுத்தி எடுத்துச்சுங்க. வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, வேலை இல்ல, வேலை ஊத்தி அதிகாரிட்ட பிரச்சனை, கடன் இருக்கு, பகை இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க, கும்பராசியை பொறுத்தவரை நிறைய பேர்ட்ட கடன் இல்லாத ஆளே இல்லைங்க. பெருங்கொண்ட பணம், சகோதர உறவு, சகோதரி உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கேசு பிரச்சனை எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. மந்தமா சோம்பேறியா தான் உட்கார்ந்து இருப்பாங்க கும்பராசிக்காரன். இது யாருடைய ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லையோ நீங்க கேட்கணும். எல்லாத்துக்கும் போய் கேட்கக்கூடாது. ஒரு சில பேர் 7 சனி டபுள் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஏன்னா ஆவணி மாசம் சூரியன் பாக்குறாரு. நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது, தைரியமா இறங்கி அடிங்க. இனிமே சனியுடைய பாதிப்பே நான் குறைப்பாருன்னு சொல்றேன். இந்த சூரியன் அவர் நேரா பாக்குறாரு. ஒண்ணு இல்ல, கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் அரசாங்க வேலை கரப்போன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் கும்பராசி இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிருங்க, ஆவணி மாசம் ஃபுல்லாவே நீ முயற்சி பண்ற கூடாது, அரசாங்க சம்பளத்தை முயற்சி பண்ணும், அரசாங்க வேலைக்கான முயற்சி நீங்க முடிவு எடுத்து இறங்கணும். அடுத்து திருமண வாழ்க்கையில
நல்ல ஒரு தலைமை பொறுப்பு உள்ள கணவரோ தலைமை பொறுப்பு உள்ள மனைவியோ வருவான்னு சொல்லுங்க. ஆசைப்பட்ட விஷயம் காதல் திருமணம் நடக்குன்னு சொல்லுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் சூப்பரா கிடைக்குன்னு சொல்லுங்க. கும்பராசியை பொறுத்தவரை அரசியல உங்களை அடிச்சுக்கவே ஆளுன்னு சொல்லுங்க கும்பராசி. ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான கரம் சூப்பரா உங்களை பாக்குது. புத்திக்காரங்க பாக்குறது அவ்வளவுதான். அரசியல உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம், நல்ல வேலை, சூப்பரான வேலை. 10 கம்பெனி 11 கம்பெனி கொடுத்து வச்சிருக்கு. இப்ப தேடி வருது ரிசல்ட். ஆவணி மாசத்துல வேலை உத்தியோகம், சரியாந்திர வேலை, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, டாப்பான பலன் இப்ப இருக்கு வேலை உத்தியோகத்துல கும்ப ராசிக்கு. நான் 7 சனி பாத சனி பாதிக்காதன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல யோகம் வருது. வெளிநாடு கிரகமும் நேரா பாக்குது, 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு. இப்ப வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார். இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ஜாதகம் நல்லா இருந்தா அது நடக்கும்னு சொல்லுவோம். உங்க மேல கேஸ் இருக்கா? இடத்து பூமி சார்ந்த விஷயம், விற்க முடியாத இடம் விற்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா வித்து கொடுப்பீங்க. விற்க முடியாத வீடு இடம் வித்து போகும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, எல்லாமே வாங்கணும். அதுக்கான நேரம் கரெக்டா நான் சொன்ன டேட்டு ஆவணி 20. எப்படி ஆவணி 20 வீடு, வண்டி, வாகனம், அப்பா சொத்து, தாத்தா சொல்ல வழக்கு, கேஸ் எல்லாமே சரியாகுன்னு சொல்லுங்க. சுக்கிர பகவான் எப்ப ஆட்சி பலமாகிறார் அங்க பிரச்சனை குறையுதுன்னு அர்த்தம். நான் எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். ஏன்னா கிரகம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும் டைமிங். அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை தூக்கி வைங்க, மாறவே மாறாது. கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சே தீரும். கணவன் பேர்லயோ மனைவி பேர்லயோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு லாட்ரி யோகம் இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் யோகமான கிரகமோ அதை பார்த்து இருக்கணும். சம்பந்தமா எடுத்தா இங்க விழுவாது பார்த்து. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாமா. ஜாதகம் பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா இதனால எந்த ஒரு கெட்டதும் நான் கும்பராசிக்கு நான் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்விக்கு கவலையப்படாதீங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்க எது சம்பந்தமா எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த ஆவணி மாசம் மட்டும் உங்களுக்கு கிரகம் சப்போர்ட் பண்ணும் பார்த்து. கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரத்துல போயிருவோமா, முதல் நட்சத்திரம் வரும், அவிட்டத்துல போடுறவங்க தைரியமா இருங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க எடுத்த விஷயம் நல்லா இருக்குங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், திருமண வாழ்க்கை, அடுத்து படிப்புகளில் ஒரு நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள், அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம், அறிவை தூண்டக்கூடிய விஷயம், நிறைய ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய நபர்கள், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை சரியாகிறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. யாரு? அவிட்டத்துல பிறந்தவங்க. அடுத்து சதயனத்துல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான சிந்தனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியான குணம் சதயத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். நீங்க கேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் சதயத்துல பிறந்தாலும் சரி பயங்கரமா சிந்திப்பாங்க. அறிவான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய குணம் எல்லாமே சதயத்துல பிறந்தா சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. எப்படி சதயனத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியை மாறும். தோல்விக்கான ஆப்ஷனே இந்த சதயத்துல பிறந்தவங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், தோல்விக்கான ஆப்ஷனே கிடையவே கிடையாது. அவர் செவ்வாய் நட்சத்திர போறாரு. செவ்வாய் வீடு கொடுத்தாரு. அது சூப்பரா பக்காவா பலமா உட்காந்துருக்காரு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அவிட்டத்துல பிறந்தவங்க மட்டும் தான். இப்ப நல்ல யோகம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வெளிநாடு வெளியூர் எல்லாத்துலயும் சரி. ஆனா நான் நட்சத்திரத்தை புடிச்சு நான் பேசணும்னா சொல்றேன், உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாருங்க, சதயத்தை பாருங்க, நல்லா லக் இருக்கு. அடுத்து புரட்டாதி ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். புரட்டாதிங்கிறது ஒரு பொறுமை, அமைதி, சூப்பரான உள்ள கேரக்டர். இப்ப எல்லாமே சூப்பரா நல்லா எல்லாமே டாப்பா மாறுது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. எழுத்து, கணிதத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தை வெற்றியா மாறும். யாரு நான் சொல்றது புரட்டாதி இனிமே தான் நல்ல யோகம் வருதுங்க. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. அந்த புதன் உங்களை பாக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன், பகை, வம்பு, வழக்கு, நிறைய தடை, தாமதம் எல்லாமே பார்த்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம். எத்தனை பேர் பிறந்தாலும் நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க அப்படியே நொந்து போய் நிற்பாங்க. இனிமே நொந்தே போக மாட்டீங்க. எல்லாமே நல்ல யோகம் தேடி வந்துகிட்டே இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு பொன்னா நேரமா சூப்பரா அமைது பார்த்து எல்லாமே நல்ல லக்கா இருக்கு. ஏன்னா கும்பராசியை பொறுத்த எந்த ஒரு கெட்டது என்னால சொல்ல முடியல. வரக்கூடிய ஆவணி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.